சக்தி, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும் சொல்லிடலான்னு சொன்ன போவும் நான் எதுக்காக சொல்லல தெரியுமா? என் வாழ்க்கையிலேயே நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தத நான் அப்பதான்ப்பா பார்த்தேன். உங்க சிரிப்பு அப்படியே இருக்கணும்னு நினைச்சேன்ப்பா. படிப்புலயோ பட்டத்திலயோ என்னால உங்க மனசை குளிர வச்சு பார்க்க முடியல. உங்க நிழலாவே இவ்வளவு நாள் இருந்துட்டேன். என்ன செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு யோசிக்கவே தெரியாதுப்பா. வசூல் சரியா பண்ணா அப்பாவுக்கு பெருமை நினைச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணாத ஒரு விஷயத்த நீங்க நடந்ததா நினைச்சு சந்தோஷப்பட்டது இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான்ப்பா. அந்த நிமிஷம் உங்க முகத்துல பார்த்த சந்தோஷம், நான் இது வரைக்கும் ஒரு பையனா தான் அப்பாவுக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னால உங்க கனவை, உங்க எதிர்பார்ப்ப பொய்ன்னு சொல்ல தெரியலப்பா. எப்படியாச்சும் உண்மையாயிடும், நான் நினைச்சதுதான் நடக்க போகுதுன்னு திமிர்ல அவளை அடங்கி போ சொன்ன. சக்தி தப்பே பண்ணாம நம்ம குடும்பம் அவளை வெளியே அனுப்பியிருக்கோம். இதை விட நம்ம குடும்பத்துக்கு என்னப்பா அவமானம் இருக்கு? அப்பா, ஏன் தப்புக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்கப்பா. ஆனா சக்தி ஒரு தப்பும் பண்ணலப்பா. எங்களை பிரிச்சு தண்டிச்சிடாதீங்கப்பா, கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. அவ இல்லாம நான் இருந்தா எனக்கு என் அன்புக்கு அர்த்தமே இல்லப்பா. பாக்குற இடம் எல்லாமே அவதான் தெரியுறா. எனக்கு சக்தி வேணும்பா. நீங்க எனக்காக சக்தியை கூட்டு வரணும். சரிடா, அவ வீட்டுக்கு நான் போகணும், அதானே?